எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா மெட்ராஸ் சிட்டிலே ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாகுது. இங்கே கொஞ்சம் குளுமையாக இருக்குது, இங்கே வந்துக்கிறாங்க. சென்னையிலும் புதுச்சேரியிலும் ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்குது. அப்புறம் என்ன சென்னையில் இருக்கலாம்? இல்லை டெம்பரேச்சர் அங்கே அதிகம், இங்கே கொஞ்சம் குறவு. இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. அது வந்து தலைமையில் தான் நீங்கள் கேட்கணும். அடுத்தது தமிழகத்தில் தொங்கு சட்டசபை இருக்கக்கூடிய நிலை இருக்குது. விஜய்க்கான ஆதரவு கொடுக்குறது யார் கொடுக்க போகிறா அப்படின்ற ஒரு ஆதரவு தேவையும் இருக்குது. அதிமுகலேருந்து தனியாக வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற குரல்கள்லாம் எழுதுதான் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நேற்று தான் வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய முனுசாமி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டார். எந்த சூழ்நிலையிலையும் தாவேக்காவுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைன்ட்டார். இது வந்து எடப்பாடியார் அவர்களுடைய கருத்துன்னே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறதே தப்பு. எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. அதாவதுப்பா அதிமுக என்பது ஒரு மாபெரும் எஃகு கோட்டை. இதில் வந்து சின்ன ஓட்ட கூட வர்றதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு எம்எல்ஏ வந்துக்கிறாங்க, முக்கியமான லீடர்லாம் அப்புறம் வருவாங்க. எடப்பாடி அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். பிளவு இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இங்கே வந்துருக்கிறாங்க. மீண்டும் வந்து வருவதற்கு யார் இன்னும் தலைவர்களாங்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. தலைவர்களுக்கு தெரியாமல் இங்கே வந்தது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை இப்படி கேட்டு பாருங்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாமல் நான் இங்கே வர முடியுமா? முடியாது. இது கட்சி வந்து ஒரு சில பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. அதுக்கு இருக்கிறோம். இல்லை இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்துடுறாங்கன்னு தெரியாது. ஒரு 48 எம்எல்ஏல வந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே வந்திருப்பாங்க. அப்படியே வந்துனே இருக்கிறாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லைங்கள, எல்லாருமே எடப்பாடி அவருடைய பொதுச் செயலாளருடைய ஆதரவாளர் தானே. பொதுச் செயலாளர் வந்து எங்கள் எம்எல்ஏ கூட்டு கடலில் குதினா எல்லாருமே குதிப்பாங்க, நீச்சல் தெரியலனாலும். அப்படிப்பட்ட கட்சி இது. அதனால் வந்து இதில் வந்து அவருடைய ஆதரவாளர் இவருடைய ஆதரவாளர்லாம் எதுவும் கிடையாது. மாண்புமிகு எடப்பாடியார் இருக்கார் இல்லையா, பொதுச் செயலாளர், அவர் தான் கட்சி, அவர் தான் இயக்கம். அவருடைய எம்எல்ஏக்கள் தான் எல்லாரும். இதில் வந்து எந்த பிரச்சனைக்குமே இதுவே இல்லை. சொல்லுங்கள் சார், இங்கே எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக வருவார். இல்லை நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம். அப்போ 3 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரீயாக இருக்குது வந்துக்கிறாங்கப்பா. மற்றபடி இதில் அரசியல் உள்நோக்கெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அசம்பிளி நடக்கும்போது எம்எல்ஏ டூர் போகலையா, ஒரு 10 நாள் இருப்பாங்க, ஒரு 5 நாள் இருப்பாங்க, போவாங்க வருங்க. அது மாதிரி வந்து அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு தவிர்த்துட்டு இங்கே வந்துக்கிறாங்க. வேறு என்ன கிடையாது, அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தமிழக அரசியல் சூழ்நிலைக்காக அதை தவிர்த்துட்டு இங்கே வந்துருக்காங்க. இதுல தவிர்த்துட்டு வந்துக்கிறாங்க. தமிழக நான் தான் சொன்னேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? நான் சொன்ன முதல்ல கேளுங்க. என் தம்பி எந்த ரிப்போர்ட்ரு? பாலிபரா பாலாக்கு அசிஸ்டண்டா? ஓ நம்ம சண்முகமா? எங்க அவர் சண்முகம் சாப்பிட போகிறாரா? சரி, வேற என்னப்பா? தொங்கு சட்டமன்றம் நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? இப்போ யாரை வந்து கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு? தொங்கு சட்டமன்றம். திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்குது. தாவேக்கா வந்து ஆட்சி அமைப்புக்கான எந்த ஒரு தடையும் வந்து நாங்கள் வந்து திமுக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்லலை இல்லையே. அதாவது வந்து தாவேக்காக்கு எந்த விதத்தில் எங்கள் கட்சியுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது மாண்புமிகு கழக பொதுச் செயலாளருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை வந்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து உங்களை வந்து பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா இதில்? சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்காக வந்து மாறிடுவாங்க அப்படின்றதுக்காக அப்படியா? ஏன் தாவேக்காவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்லாம் அதிமுக வர மாட்டாங்களா? எல்லாம் அவங்க என்ன வந்து புடம் போட்ட தங்கம்மா? எல்லாரும் தங்கம்மா? அவங்களாம் எத்தனை மாதம் முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்க? இந்த கேள்வியை அங்கே கேட்க மாட்டேன்றீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. இதெல்லாம் திராவிட பாரம்பரிய கட்சிப்பா திமுக அதிமுக என்பதெல்லாம். இதெல்லாம் வந்து நினச்சி நேரத்துக்கெல்லாம் கட்சி விட்டு மாறுறது அப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இதெல்லாம் கிடையாது. இது சும்மா நேற்று பெஞ்ச மழையில் வந்து முளைச்ச காளான் கட்சி அது. நீ இப்போ தாவேக்காவில் ஜெயிச்சிடறாங்க இல்லையா, ஒரே ஒரு 20 எம்எல்ஏ பேரை சொல்லு, அவங்களுடைய பின் தொடர்ச்சி சொல்லு, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். சும்மா ஒரு ஆக்சிடென்ட்டில் விபத்தில் வந்த மாதிரி வந்துக்கிறாங்க. வேற என்ன? நீங்கள் அவங்கள அதை கேட்காம நீங்கள் வந்து திமுக கேட்குறது அதிமுக கேட்குறது. முதல்ல நீங்கள் வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஈக்குவல் பண்ணியே பேசவே கூடாது.